ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் ரெசிபி, இல்ல ஒரு ஈவினிங் டைம்ல கூட நீங்க செஞ்சு சாப்பிடலாம். ஒரு சூப்பரான சிம்பிளான பிரெட் ஆம்லெட் ரெசிபி தான். கொஞ்சம் வித்தியாசமா நம்ம செய்ய போறோம். இந்த பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்ப இந்த சிம்பிளான பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பவுல்ல 2 முட்டையை உடச்சு ஊத்தி வச்சிருக்கேன். இதுல இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சில்லி பவுடர், நான் சில்லி பவுடர் சேர்த்துறேன். நீங்க பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தவா அடுப்புல வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா நெய் இல்லைன்னா எண்ணெய் பட்டர் எது வேணுமோ நீங்க போட்டுக்கலாம். நான் கொஞ்சமா நெய் விடுறேன். நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமும் ஈவனா. இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த முட்டை கலவையை ஊத்திடலாம். இதுக்கு மேல நம்ம ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சுக்கலாம். மேல நீங்க என்ன உங்களுக்கு ஃபிளேவர் பிடிக்குமோ அதை வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு செஷ்வான் சட்னி வைக்கிறேன். நீங்க டொமேட்டோ சாஸ் வைக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு கிரேவி, சப்பாத்திக்கு செஞ்ச கிரேவி ஏதாவது மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கூட நீங்க இதுல மேல ஸ்ப்ரெட் பண்ணலாம். இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா சீஸ் துருவி போட போறோம். இது ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்தா போட்டுக்கோங்க. சீஸ் ஸ்லைஸ் இருந்தா கூட நீங்க வச்சுக்கலாம். இதுக்கு மேல இந்த பிரெட்டுக்கு மேல நம்ம இந்த சீஸ் துருவி போட்டுக்கலாம். இதுக்கு மேல இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வச்சுக்கலாம். நம்ம பிரஸ் பண்ணி விட்டுருங்க. எடுத்து இது மேல போட போறோம். கவர் பண்ண போறோம் பேக்கெட் மாதிரி. இந்த மாதிரி முட்டையை இப்படி எடுத்து மேல போட்டுருங்க. அந்த சைடும் கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். அடுத்த சைடும் ஒரு 2 நிமிஷம் பக்கமா நம்ம டோஸ்ட் பண்ணிட்டோம். வெந்திருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். சூப்பர் ஈஸியான ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பிரெட் ஆம்லெட் கொஞ்சம் வித்தியாசமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணிடலாம். பாருங்க, உள்ள சீஸ் அப்புறம் நம்ம உள்ள வச்ச அந்த ஷெஷ்வான் சட்னியோட சூப்பர் டேஸ்டியா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷத்துல நீங்க இந்த பிரெட் ஆம்லெட் செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.